கூலி வந்து எல்ஜிஓவா இல்லை ஸ்டாண்ட் ஒன் படமா? லோகேஷ் கனகராஜ் ஏன் எல்லா இன்டர்வியூலையும் வந்து நெல்சன் வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் சொல்லிட்டு இந்த படத்தை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இது 60% தான் லோகேஷ் கனகராஜ் படம். அப்புறம் 100% ரஜினிகாந்த் சார் படம் தான் அது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து 60% தான் இவரோட படம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் எடுத்த கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் 11 AM ஷோ வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதில் வந்து ரஜினி சார் 50வது வருஷனால அவர் ஸ்பெஷலாக ஒரு கிரெடிட்ஸ் வந்து டைட்டில்லே போட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் போய் பார்த்தா தெரியும், இல்லை என் ஸ்டோரி பார்த்தாலும் தெரியும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லாமே வந்து படத்தில் இருக்குது. ஆனால் அது ஒரு மார்க்கமாக இருக்குது. அது என்ன நீங்கள் பார்த்தாலே புரியும். அது சொன்னால் நீங்கள் வந்து இப்போ டென்ஷன் ஆகிடுவீங்க. அதுவும் வந்து ப்ரோமோ ஒன்று எடுத்துருப்பாங்க தெரியுமா? கூலின்னு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோமோ எடுத்துருப்பாங்க தெரியுமா? ரஜினி சார் கூட அந்த பழைய பட டைலாக்லாம் சொல்லியிருப்பார். அந்த படத்தோட அந்த டைலாக் தான் இந்த மொத்த கூலி கதையே. அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக அந்த ப்ரோமோலேயே சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோமோ வந்து பார்த்துட்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எதுக்கு அந்த டைலாக் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அப்பாவும் தத்தம் வந்தால் அந்த போடுறாங்கன்னு அது உங்களுக்கு கிளைமேக்ஸில் புரியும் ஏன் அதை சொன்னாங்கன்னு. ஏன்னா அது வந்து அந்த படத்துக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுது. அதுதான் ஒரு ஒன்லைனே வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோமோவில் ஒரு டைலாக் தான் அந்த படத்தோட ஒன்லைன். அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி இந்த படத்தில் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஆனால் ஒன்றே எனக்கு புரியவில்லை. இந்த ஷோபின் கேரக்டர் இருக்குல்ல, அவர் வந்து நல்லவரா கெட்டவரானே தெரில கடைசி வரைக்கும். ஏன்னா திடீர்னு நல்லவர்னு காட்டுறாங்க, திடீர்னு கெட்டவர்னு காட்டுறாங்க, திடீர்னு நல்லவர்னு காட்டுறாங்க, திடீர்னு கெட்டவர்னு காட்டுறாங்க. ஆனால் அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு சொல்லியாச்சும் முடிச்சிருக்கலாம். அதுவும் சொல்லலை. ரஜினி சாரோட இன்ட்ரோ அதுவும் ட்ரெய்லரில் இருக்குது. அந்த இன்ட்ரோ நீங்கள் வந்து எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெய்லர் பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது வந்து நான் சொல்ல. அந்த இன்ட்ரோவே செம்மையாக இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் அதுக்கும் தேட்டரில் கத்துற சவுண்டுக்கும் வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த இன்ட்ரோ. அது மாதிரி கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் வந்து நிறைய இருக்குது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கூலி படத்துக்கு வந்து ஓவர் ஹைப் ஆகிலாம் போய் பார்க்காதீங்க, அப்புறம் செம்மையாக அடி வாங்கிடுவீங்க. நார்மலாக போய் ரஜினி சார் படத்தை போய் பார்க்க போகிறோம், லோகேஷ் கனகராஜ் படத்தை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஓவர் ஹைப்பில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதுவும் அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தேதியெல்லாம் சொன்னாங்க பாருங்கள். இந்த ட்ரெய்லரையும் வச்சு அதுக்கு முன்னாடி வந்து போஸ்டர்லாம் வச்சு அதெல்லாம் கேட்டுட்டு இப்படி இருக்கும் போல் இப்படி இருக்கும் போல் இன்விசிபிள் சேர்லாம் சொன்னாங்க. அந்த சேரில் உட்காந்தா இன்விசிபிள் ஆகிடுவாங்க. அதனால தான் அந்த ரஜினி சார் அந்த பவுடரை தூக்கி இந்த ஹாட் வாட்டரை வீசும்போது இது மாதிரி அந்த இன்விசிபிள் ஆள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் வீசினாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் வேறு நம்பிட்டேன். அதுவும் இந்த வாட்செல்லாம் காட்டி டைம் ட்ராவலு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாங்க. இது வந்து நான் அந்த மித்து சொல்லிகிட்டு இருக்கேன். படத்தில் இருக்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லை. அதனால் இந்த படம் இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸே இருக்காது, அதனால் கவலைப்படாதீங்க. அந்த வாட்ச் ப்ரோமோவில் அந்த வாட்சை காட்டினோடனே ஃபுல்லாக டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படம் முக்கால்வாசி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த வாட்ச் வந்து எதுக்காக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு முக்கால்வாசி போனதுக்கப்புறம் தெரிஞ்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த என்ன படம் வந்து தக் லைஃப் படத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அங்கே காட்டுவாங்க இங்கே காட்டுவாங்க. ஒரு கதைக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறதுக்குள்ளேயே ஃபஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வந்து வேறு மாதிரி இருக்கும். சொல்லக்கூடாதான். சரி, ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல்லேருந்து வேறு மாதிரி இருக்கும். ஷோபின் சாருக்கும் ரஜினி சாருக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படத்தை பாருங்கள், புரியும். இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஆனால் படத்தோட லென்த்தை வந்து ஒரு 2 hours 15 minutes நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃபும் வந்து ஒரு கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 1/2 hour 3/4 mணி நேரம் வந்து செம்மையாக இருந்துச்சு. இன்னும் நான் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் ஒரு மேஜர் ட்ராபேக் என்னென்னா, அமீர் கான் சாரை வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து எப்படி காட்டினாங்க, வேறு மாதிரி வந்தார். இந்த படத்தில் அவர் வந்து ட்ரௌசர் போட்டு ஏதோ ஸ்கூல் பசங்களை ட்ரௌசரில் போட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க தெரியுமா, வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி வராரு ட்ரௌசர் போட்டு. எனக்கு ட்ரௌசர் போட்டால் அந்த இன்னர் டிஷர்ட் போட்டால் ஒரு அந்த லுக்கே வர மாட்டேங்குது. மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக கட்டுறாங்க. ஆனால் நாகார்ஜுனா சாருக்கு போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட அமீர் கான் சாருக்கு போடல. அது ஒரு மாதிரி செட் ஆகலை. ஒரு மாதிரி போய் உட்காரல. அந்த படத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற மாதிரி இல்லை.
ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாகார்ஜுனனுக்கு வந்து செமையாக போட்டிருந்தாங்க. ரஜினி சாருக்கும் சூப்பராக போட்டிருந்தாங்க. உபேந்திரா சாருக்கு கூட நல்லா இருந்துச்சு. உபேந்திரா சாருக்குலாம் அந்த அரங்கம் வர்றதுக்கு பேர் தான் அதோட இது தான் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை நான் ஏன் 60% தான் லோகேஷ் ஃபிலிம்னு சொன்னேன்னா, மீதி 40% வந்து இது வந்து நெல்சன் ஃபிலிமு. ஏன்னா அது நீங்கள் பார்த்தா தான் புரியும். இந்த படம் பாதி வந்து விக்ரம் படம், பாதி வந்து ஜெயிலர் 1. அந்த படத்தை சேர்ந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். அந்த ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஏன் இது சொல்கிறேன்னு. எல்லாத்துக்கும் இதே சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா எதுவுமே நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லாமல் பார்த்தாலே உங்களுக்கு வந்து படம் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு தெரில. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நீங்கள் பார்த்தா ஒன்றும் சப்பையாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து டிஹெச்சிங் வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே ஒரு சீன் பிட்டாக வரும். மர இடத்துலலாம் அனிருத் போட்டு ஃபயரில் உட்காந்து வாசிச்சாரு போல், அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். அது மாதிரி செம்மையான கூஸ் பம்ப் சீன்ஸும் நிறைய இடத்துல இருக்குது. இது மாதிரி அங்கங்கே லேக் அடிக்கிற சீனும் நிறைய இடத்துல இருக்குது. அது ஏன் அப்படி ஆச்சு தெரியல. இந்த லேக் அடிக்கிறதுனால தான் இந்த கூஸ் பம்ப் சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்களான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இது மாதிரி இதுவும் இருக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து எஸ்கே தான் வந்து ரஜினிக்கு சின்ன வயசில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. அதை பற்றி நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. இது மட்டும் ஒரு ஸ்பாய்லரு. ஏன்னா இது இப்படி நினச்சி எல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. எஸ்கேவை தூக்கி இது மாதிரி நான் டென்ஷன் ஆகலை. நிறைய பேர் ஆகிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ் அவனும் போய் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதை போஸ்ட் போட்ட கமெண்ட்ஸ்லலாம் போய் பாருங்கள் அவங்க என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு. நான்லாம் ஒன்றும் சொல்லாது, ஏற்கனவே அது சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்கிறேன். அதனால் எஸ்கே வந்து ஃப்ளாஷ்பேக்லலாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஜினி சார் தான் இருப்பார். அதுவும் அவர் நேற்று தான் அந்த தீ மூவி பார்த்தேன். கூலியாக இருப்பார்ல, அந்த படத்தை வந்து நேற்று நைட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்த உடனே எனக்கு இந்த டிஹெச்சிங்கில் வந்து டிஃப்ரென்ஸே தெரில. அதே மாதிரி இருந்துச்சு, அதே ஸ்வாகு, அதே எல்லா பவரும் அதே மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரி அந்த அப்போ இருந்தது அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் கூட ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க போல். வாய்ஸ் கூட அப்படியே இருக்குது. அந்த ஓல்டு யங் வாய்ஸ் எப்படி இருக்குமோ ரஜினி சார் வாய்ஸு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் செம்மையான படமாக தான் இருக்குது. இது எல்ஜிவா இல்லையான்னு சொல்லிட்டு நான் நேற்றே சொல்லிட்டேன். இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். லோகேஷ் கனகராஜ் சாரே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான், எல்சியூ நினச்சி போகாதீங்க. இதுக்கு வந்து இத்தனை கேஸ்ட் பண்ணியிருக்க வேணான்னு தான் தோணுது. உபேந்திரா சார் ஆகட்டும், நாகார்ஜுனா சார் ஆகட்டும், அமீர் கான் சார் கூட இந்த படத்துக்கு தேவையில்லாத ஆடி தான். மீதி 2 பேர்கிட்ட இருக்கட்டும், நாகார்ஜுனா சாரும் உபேந்திரா சாரும் அது வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமீர் கான் சார் இந்த படத்துக்கு அவர் எடுத்துட்டால் கூட இல்லை தேவை இருக்காது. நான் அப்படியே ரோலக்ஸ் அளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டேன் அமீர் கான் சாரை. அப்படி வந்து இறங்குவார், இப்படி வந்து இறங்குவார்னு. அதுவும் அந்த போஸ்டர்லாம் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஹஸ்கி டாக்ஸை ஒரு 4 டாக் வந்து பிடிச்சிட்டு பயங்கரமாக ஹெலிகாப்டர்லேருந்து நடந்து வர மாதிரி. அதெல்லாம் பார்த்துட்டு போடு ஏதோ சம்பவம் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தா அது வேறு மாதிரி போய் முடிச்சிருச்சு. அதனால் இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. இந்த படம் 50% செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். 50% வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். ரஜினி சாருக்காக வந்தால் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா அது அந்த ஸ்வாகு, அந்த ஸ்டைலு எல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்க்க மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் அப்படியே பக்கமெல்லாம் பேச மாட்டார். அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரஜினி சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பஞ்ச் டைலாக் பேசி அப்படிலாம் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி இல்லாமல் நார்மலாக காமாக அப்புறம் அதை சிரிச்சுக்கிட்டே கோவப்பட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ணிடுவாங்க. மற்றபடி ஜெயிலர் மட்டும் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. அப்புறம் திருப்பி ஏன் ஜெயிலர் வந்து என்னன்னா கூலி படத்தை கொஸ்டினா ஜெயிலர் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சில சீன்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நெல்சன் சார் வந்து ஏன் நிறைய இன்டர்வியூவில் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் ஏன் நிறைய இன்டர்வியூவில் வந்து நெல்சன் சார் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுவும் ஒரு டைலாக் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். என்னென்னா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து கூலி படத்தோட கதையை வந்து நெல்சன் சார்கிட்ட சொல்லிட்டாராம். நெல்சன் சார் வந்து ஜெயிலர் 2 கதையை வந்து இவர்கிட்ட சொல்லிட்டாராம். ஆனால் மாற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை மாற்றி இதில் எடுத்துட்டாரான்னு தெரில. அது மாதிரி எடுத்து வச்சுருக்காரு. இப்போ ஜெயிலர் 2ல் வந்து இப்போ கூலியோட கதை வந்துருமா என்னன்னு தெரில. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி தான் இருக்கும் போல். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்படி தான் தோணுது. அதெல்லாம் இந்த பஞ்சாயத்துலாம் இருக்குது. இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுவும் நீங்கள் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி எல்லோரும் சத்தமாக ஜாலியாக கத்திட்டு இருக்கும்போது பார்க்க முடியும். ஓடிடியில் பார்த்துக்கலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தோணாது, அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் ஓட்டி தான் பார்ப்பீங்க. இப்போ கூட இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. லென்த் அதிகமாக இருக்குது, லேக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த 1 வீக்குள்ளே போய் பார்த்துருங்க. அப்போ தான் மக்களாக ஜாலியாக பார்க்க முடியும்.
பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. மற்றபடி அனிருத் ஸ்கோரு, கேமரா ஒர்க்ஸு, அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே, மற்ற எல்லா ஃப்ளாஷ்பேக் சீனு, ரஜினி சார் ஆக்டிங்கு, ஸ்ருதிஹாசன் மேம் ஆக்டிங்கு, அப்புறம் அந்த மீதி 2 தங்கச்சிங்களும் தேவலதானி தான். அவங்க கடமைக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். சோபின் சார் ஆக்டிங்கு, நாகார்ஜுனா சார் ஆக்டிங்கு, அப்புறம் வேறு யார், உபேந்திரா சார் ஆக்டிங்கு, அப்புறம் வேறு யார், சத்யராஜ் சார் ஆக்டிங்கு. சத்யராஜ் சார் எல்லாரையும் பற்றி சொல்லிட்டு இருந்தால் அடிப்பீங்க அப்புறம் நீங்கள். சரி, இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம், போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எதுனா அதில் ஸ்பெஷலாக அப்படிலாம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், கொஞ்சம் டீசெண்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.